10ஆம் பார்வையாக சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நம்முடைய மூன்றாம் வீடு சகோதரிகள் பேச்சு வல்லமை இதெல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. சனியினுடைய பார்வை இருக்கிறதால கொஞ்சம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. காது தேவையில் 9ஆம் இடம்ன்றது பாகிஸ்தானம், குருவனுடைய உபதேசஸ்தானம். அந்த இடம் குருவுக்கு 12ஆம் வீடு. அதாவது இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 12ஆம் வீடு. குரு இப்போ கடகத்தில் இருக்கார். கடகம் என்பது உச்ச. நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதையும் சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய பக்குவம் படைத்த துளராசி அன்பர்கள் என்பர்களே, எதிர்வரக்கூடிய சனி குரு காம்பினேஷன் நமக்கு எப்படி இருக்கும்? அது என்ன சார் விசேஷம்? சனி குரு காம்பினேஷன் விசேஷம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது இதுவரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், மாத பலன்கள் பார்த்து வந்தோம். அதில் இந்த பலன் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா சனி குரு இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப்டர் ஒரு 720 இயர்ஸுக்கு அப்புறம் வரப்போகுது. சனி 30 வருஷத்துக்கு சுற்றி வருவார், குரு 12 வருஷத்தோடு சுற்றி வருவார். ஆனால் குரு உச்சமடைந்து உச்ச வீட்டில் இருந்து கொண்டு சனியினுடைய காலில் இருந்து சனி குருவனுடைய வீட்டில் அமர்ந்து சனி தன்னுடைய சொந்த காலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இது ஒரு விசேஷமான காலம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பூச நட்சத்திரத்தில் குருவும், அதுக்கடுத்து கொஞ்சம் ஆயிலையும் போகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார். அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கார். அந்த குரு சனியை பார்க்கிறார். இதுதான் விசேஷம். இப்போ இவர்களுடைய பார்வை நமக்கு என்ன செய்யும்? துளாராசிக்காரர்களாக நமக்கு என்ன பண்ணும்? எந்தெந்த விஷயங்கள் இது நம்மை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்கள். சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பலாபலங்கள் இருக்கிறது, அடுத்தது என்னென்ன ஏதாவது பக்தி பண்ணணுமா, அல்லது பிரபத்தி பண்ணணுமா, அல்லது அதுக்கு ஏற்றபடி ஏதாவது உபகாரங்கள் பண்ணணுமா, பிரதி உபகாரம் பண்ணணுமா, இப்படி நாம் பரிகாரங்கள் ஏதாவது பண்ணி கொஞ்சம் நம்மை மேம்படுத்திக்கலாமா, இப்படி தான் பார்க்க போகிறோம். சூரியனுடைய வீட்டில் சந்திரனும், சந்திரனுடைய வீட்டில் குருவும், குருவனுடைய வீட்டில் சனியும், சனியினுடைய வீட்டில் ராகுவும் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். ஒரு பக்கம் சொல்ல போனால் ராகு கேத்துக்குள்ளே அடக்கமான அத்தனை கிரகங்களும் இருக்குது. ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் வெளியில் போயிடுறது சூரியன் சந்திரன். ஆனால் இந்த நம்முடைய வீடான துளாராசி யாருமே பார்க்கல, குருவும் பார்க்கல, சனியும் பார்க்கல. அந்த இடத்துல வர்றபோது செவ்வாயினுடைய பார்வை மட்டும் இருக்குது. செவ்வாய் இப்போ மிதுனத்தில் இருக்கார். அடுத்து கடகத்துக்கு வரபோது குருவோடு சேர்ந்த செவ்வாய் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் இருந்து 4ஆம் பார்வையை தன்னுடைய வீட்டை பார்க்குறார். நம்முடைய குடும்பஸ்தானம் ஆஸ் வெல் அஸ் குடும்பம் இருக்கக்கூடிய நிலம், வீடு, வாகனம், இதற்காக சேர்க்கைகள் நமக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கும் சார். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 8 மாதங்கள் இந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாதங்கள். இந்த 8 மாதங்கள் நமக்கு வரக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணினோம்னா அந்த தாக்கம் அடுத்த 30 வருஷம் 40 வருஷம் லைஃப் லாங் இருக்குது. அந்த மாதிரி இந்த குரு சனி சேர்க்கையானது, காம்பினேஷனானது நமக்கு அடுத்த 20 வருஷத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். ஜீவன் நமக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு படிப்பு சம்பந்தமான அல்லது மெடிசின் சம்பந்தமான, வெளிநாடு போவது சம்பந்தமான, வெளி ஊர், அதாவது நம்முடைய இருப்பிடத்தை விட்டு வெளியிடத்திற்கு கிளம்புவது சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருக்குமே. ஆனால் அதற்கு இந்த செவ்வாய் ஹெல்ப் பண்ணுறாரு. வீடு வாங்குவதற்கும், மனை வாங்குவதற்கும், லேண்ட் வாங்குவதற்கும். அதற்காக சுக்கிரனுடைய வீடு, அது துலாம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நமக்கு அது இன்னும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நான் நினச்சே பார்க்க மாட்டோம் சார், வீடு வாங்கிடுவோம், நினச்சே பார்க்க மாட்டோம் நம்ம லேண்ட் வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு சரியான சந்தர்ப்பம் 20 to 70 இருக்கக்கூடிய நமக்கு. ஏன்னா குரு, சனி, புதன், கேது, சுக்கிர திசைகள் தான் நமக்கு மெயினாக இருக்குது. இந்த திசைகளை பார்க்கணும்னா 20லேருந்து 70க்குள்ளே
இந்த 5 திசைகள் நம்மை ஆளுமைக்கு உட்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. இந்த 5 திசைகள் இருந்தால் கடைசியில் பார்க்கலாம். ஒவ்வொரு தசைக்குமான இந்த சனி குரு காம்பினேஷன் எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், அது வந்து செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது அந்த இடத்த குரு பார்வை இருக்கும்போது நமக்கு பயங்கர ஏற்றம் சார், கொஞ்சம் நஞ்சம் ஏற்றம். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது நாள் வரையில் இருந்து வந்து ஆசிலேஷன் அப்படியே மன கிளேசம் இருந்தது இல்லையா, அந்த மன கிளேசம் மாறி ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கும் நாம் உறவினர் வீட்டு போகிறதுக்கும் ஒரு அந்யோன்யமான சகஜமான உணர்வு அந்த மேன்மை ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தோம்னா 10ஆம் வீடு, 10ஆம் பார்வையாக சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நம்முடைய 3ஆம் வீடு. 3ஆம் வீடு சகோதரிகள், பேச்சு வல்லமை, இதெல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. சனியினுடைய பார்வை இருக்கிறதால கொஞ்சம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. காது அது சம்பந்தமாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை, உபாதைகளை நாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குருவுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால அது அவ்வளவாக நம்மை பாதிக்காது. இருந்தாலுமே நம்முடைய பேச்சு வல்லமையால், பேச்சு திறமையினால் நமக்கு வேற ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அந்த பேச்சு திறமையால் நம்ம சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் நாம் காது கொடுத்து கேட்டோம்னா அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு பாவத்தில் இருக்கக்கூடியது. பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு இந்த காது கொடுத்து கேட்டல், நிதானமாக அடுத்தவர்களை விசாரித்தல் அப்படிங்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் விருத்தியை தரக்கூடியதாக இந்த சனி குரு காம்போ அமைஞ்சிருக்கிறது. குருவினுடைய வீட்டை சனி பார்க்குறார். குரு அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அடுத்தது அவர் போகும்போது அந்த 5ஆம் பார்வையாக குரு அந்த வீட்டை பார்ப்பார். இந்த மாதிரி காரியங்களினால் இந்த மாதிரி ப்ரமோஷன் நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை கிடைத்திருக்கிறது. அதுவும் நமக்கு உதவி அப்படின்னு நம்முடைய சகோதரர்கிட்ட போய் நின்னோம்னா நிச்சயமாக உதவி செய்வார்கள், அல்லது நம்மிடம் அவர்கள் உதவியை தேடி வருவார்கள். பரஸ்பரம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது சாத்தியமாவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்தது முதலே பார்த்துட்டேன், சனியினுடைய வீடு. அந்த சனியினுடைய வீடு 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக குரு பார்க்கச்சே 4ஆம் வீடு நமக்கு அது செவ்வாயினுடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால முதலே நான் சொன்ன மாதிரி சுகஸ்தானம், அந்த வீடு நம்ம போய் உட்காந்தோம்னா வேற ஒரு வீடு போகிறோம், புது வீடு போகிறோம், ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வேறு வீடு வாங்குவதற்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு சொல்கிற மாதிரி வேறு வீடு வாங்குவதற்கும் வேறு வீடு அமைவதற்கும் வேறு இடம் போய் அமைவதற்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி குரு காம்போவானது நல்ல ஹெல்ப் பண்ணுறது. அதை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளணும், நம்மை மேன்மேலும் வளர்த்து கொள்ளணும். இந்த 8 மாதத்தில் நம்ம வளர்த்து கொண்டோம்னா அது வந்து அடுத்த 20-30 வருஷத்துக்கு சாத்தியக்கூறாக இருக்கக்கூடும். அடுத்தது ராகு உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் வீடு, அதனால் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது சார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விசா வரல அப்படின்னா, டிலே ஆகுது அப்படின்னா அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து அதை துளாராசிக்காரர்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த சனி குரு காம்போவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ராஜயோகம் பெறக்கூடியதாக நாம் அமைந்திருக்கிறது. நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறோம். அதனால் நாம் வெளிநாடு செல்வதற்கும் வெளியூர் செல்வதற்கும் ஒரு டிரான்ஸ்ஃபரில் அல்லது ப்ரமோஷனில் வெளி இடம் செல்வதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக நாம் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற வீடு நம்முடைய 6ஆம் வீடான குருவனுடைய வீடு. அந்த வீட்டில் தான் சனி இருக்கார். அதனால் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக தொல்லைகள் நமக்கு இருக்கும். நம்முடைய எதிரிகளால் அல்லது நண்பர்களாலேயே கூட மறைமுக தொல்லைகள் நமக்கு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடியதாக குருவனுடைய பார்வை இருக்குது. தொல்லைகள் வந்தாலும் வாழ்க்கை என்றால் பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் இருக்காது, தொல்லைகள் வரும். நண்பர்களாலோ எதிரிகளாலோ சத்துருக்களால், மெயினாக நம்முடைய கூடவே இருக்கிற சத்துருக்கள் தான், அவர்களால் தொல்லைகள் வருவதற்கும் வழக்கு சம்பந்தமாக ஏதாவது தொல்லை வருவதற்கும். நம்ம கடன் வாங்கி வச்சுருப்போம் சார், இதுவரையிலும் கேட்க மாட்டான், திடீர்னு வந்து கேட்பான், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையும். ஆனாலும் அதை சரி செய்து கொள்வதற்கு குருவனுடைய பார்வை நமக்கு ஹெல்ப் பண்ணும். சனி குரு காம்போ அதுதான் அந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியதாக எல்லா வழக்குகளும் கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கான நாட்கள் இந்த 8 மாதத்தில் அமைஞ்சிருக்கு. 27ஆம் வருஷத்துக்குள்ளே எல்லாம் அமைஞ்சிடும் சார். நமக்கு எல்லா விதமான கொடுப்பினைகளும் நமக்கு வந்து சேரும். அதுவும் 9ஆம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், எல்லாமே ஏற்றமாகத்தான் அமைஞ்சிருக்கும். அதற்கடுத்து இருக்கக்கூடிய மேஷம் செவ்வாயினுடைய வீடு நமக்கு 7ஆம் வீடு. மனைவி கணவன் உறவு என்பது மிக மிக மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது.
நம்முடைய ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிளில் வரைச்சி அந்த இடம் தன்னுடைய சனிக்கு இருப்பதற்கு 2ஆம் வீடு, அதாவது தனி இப்போ இருக்கிறதுக்கு 2ஆம் வீடு. அது குரு சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிற போது இது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. மற்ற சமயத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக இந்த 8 மாதம் குருவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த சனி குரு காம்போ ராஜயோகத்தை தரக்கூடியதாக, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தோம்னா 8வது வீடு, 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், ஆயுளை விருத்திக்கக்கூடிய இடம். அது சுக்கிரனுடைய வீடு. கேட்கவே தேவையில்லை சார், சுக்கிரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. அந்த வீட்டில் சனியினுடைய பார்வை இருக்கிறதால சின்ன சின்ன உபதிரவங்கள் உபாதைகள் நமக்கு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சனியினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபதிரவங்கள், சின்ன சின்ன உபாதைகள், ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம், பராலிசிஸ் ப்ராப்ளம், வயதானவர்களுக்கு பராலிசிஸ் இருக்குது, நர்வ் சம்பந்தமாக சில நோய்கள் வருவதற்கு, நம்னஸ் ஏற்படுவதற்கு, அதாவது ரொம்ப எப்போ பார்த்தாலும் நம்னஸாக இருக்குது சார், அது கையெல்லாம் இதுவாக போயிடுறது, மறைஞ்சு போயிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை வருவதற்கு, ஒரே சிதமாக உட்காந்துருக்கிறது, ஒரே விதமாக வேலை பண்ணுறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நமக்கு நம்னஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் செலவழிக்கக்கூடிய செலவுகள் என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிச்சயமாக நாம் அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. பரலிஸ்டாக்கோ ஒரு சின்ன வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணித்துன்னா உடனே அதற்கான செய்கைகள், அதற்கான ரியாக்ஷன் எடுத்து நம்ம வழியை டிலே பண்ணிடவே கூடாது. அதற்கடுத்து நமக்கு தேவையில்லை. 9ஆம் இடம்ன்றது பாகிஸ்தானம், குருவனுடைய உபதேசஸ்தானம். அந்த இடம் குருவுக்கு 12ஆம் வீடு, அதாவது இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 12ஆம் வீடு. குரு இப்போ கடகத்தில் இருக்கார். கடகம் என்பது உச்சஸ்தாயின்னா அவருடைய வைப்ரேஷன் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறதுனால அதனால் கவலையே பட வேண்டாம். குருவனுடைய அனுகிரகம் நமக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதும் உண்டு. பெரியோருடைய ஆசைகள் உண்டு. பிரிந்தவர்கள் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார். பிரிந்தவர்கள், அதாவது தாய் தந்தையரை விட்டு பிரிந்த பிள்ளைகள், பிள்ளைகளை விட்டு பிரிந்த தாய் தந்தையர்கள், அது நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம், வெளிநாடு சொல்வதற்காக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதற்கான சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்தது 10ஆம் இடம், கேட்கவே தேவையில்லை. 10ஆம் இடத்துல தான் குரு உட்கார்ந்தே இருக்கார். உச்சஸ்தான இடம், ராஜ்யாதிபத்தியம் செய்யக்கூடிய இடம், தொழில் கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல 10ஆம் இடத்துல குரு உச்சமாக உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது, நாம் எந்த விதமான பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸ் எதுவுமே தொய்வே ஆகாது. துளாராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதங்கள் சனி குருவனுடைய காம்பினேஷனால் தொய்வு என்பதே கிடையாது. பிஸ்னஸில் ஏற்றம் தான், இறக்கம் என்பதே கிடையாது. அந்த இடத்துல வரும். ஆனால் ஒன்று, அரசியல்வாதிகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் என்பது நம்மை ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அடுத்து வரக்கூடிய 10ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்துக்கு உடையவர் சூரியன். அதனால் அரசியல்வாதிகளை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதாவது பைசா கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபருக்கு பைசா வேணும் கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க, உடனே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும். அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் நாம் பிடித்து கொண்டமையால் நிச்சயமாக நமக்கு ஏற்றம் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. 12ஆம் வீடு அப்படிங்கிறது நமக்கு அது புதனுடைய வீடு. புதன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. சனி குரு எப்பயுமே சனியினுடைய பார்வை இருக்கிற நம்முடைய 12ஆம் வீடு இருக்குது. 7ஆம் பார்வையாக சனி பார்க்கார். அதனால் செலவு, சயன, போக, மோட்ச வீடுகள். அது ரொம்ப வயசாச்சுன்னா இருக்கக்கூடிய செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள். வயதாகாமல் இருந்தாலுமே நான் மேலே சொன்னதுனால சனியினால் ஏற்படக்கூடிய டிசீஸ், விட்டு டிசீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில வந்து போகக்கூடிய டிசீஸ், அது பெர்மனெண்ட்டாக இருக்காது சார். அந்த டிசீஸ் வரும், ஒரு 6 மாதம் இருக்கும், 8 மாதம் இருக்கும், போயிடும். அந்த மாதிரி டிசீஸ் தான் நமக்கு வரும். அந்த டிசீஸ் செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் பண்ணுறோம்? மெயினாக சனி குரு, நாம் அந்த சனி குருவையும் பிடிச்சிருந்தாலே போதும் சார். 2 பேர் சனி குரு. சனி பிடிக்காதவர்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும், இந்த 2 பேர் சனி பிடிக்காதவர்கள். அதுக்கடுத்து குருவனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. அப்படின்னா குருவாக நாம் யாரை நினச்சிருந்தாலும் அவர்களுடைய காலில் போய் விழுறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஸோ இதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் குருவை போய் பார்க்கறது, அல்லது வியாழக்கிழமைகளில் குருவாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் பார்க்கறது. ஆஞ்சநேயர் தான் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் குருவாக இருந்து செயல்பட்டிருக்கார். அதனால் ஆஞ்சநேயரை போய் பார்த்து நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா வெற்றிலை மாடை போட்டுவார்கள். இல்லை சார், பக்கத்தில் எனக்கு சிவன் கோயில் இருக்குது, அங்கே
பிள்ளையார் இருக்கார் அப்படின்னா பிள்ளையாரை போய் பார்த்து 6 வாரம் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வாருங்கள். மாலை இல்லைன்னு அருகம்புல்லை வாங்கி போய் கொடுங்க. 6 வாரம் வாங்கி போய் கொடுங்க மினிமம். அது வந்து எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கான வழியை தருவதற்கான துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி காம்போ பயங்கர ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. முடிஞ்சதுன்னா சனிக்காக நம்ம கயிறு கட்டிக்கிறது அப்படின்னு கோயிலை கொடுப்பாங்க. கயிறு திருப்பதி போனீங்கன்னா அந்த கயிறு கிடைக்கும். அந்த கயிறு கிடைச்சதுன்னா சனி கயிறு, அது கருப்பு கயிறை கட்டி கொடுங்க. அது வந்து நல்ல இது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் இப்போ வெள்ளியெல்லாம் அதிகமாக இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு முடிந்தால் வெள்ளியில் இந்த யானையினுடைய முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை வாங்கி மோதிரமாக போட்டுக்கோங்க. அது மிக உயர்ந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்து வந்தோம். ஆனால் நமக்காக ஒரு இடத்தை, இந்த ஒரு பலனை நாம் கொடுப்பதற்கு சனி குரு 2 பேரும் நமக்கு சித்தமாக இருக்கார். இப்போ நம்ம பார்ப்போம், குருவனுடைய தசை, சனியினுடைய தசை, குரு சனி புதன் கேது சுக்கிரன் இவருடைய தசை தான் நமக்கு அதிகமாக வரக்கூடியது. குருவனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிடும் சார். இந்த சனி குரு காம்போவில் குரு நமக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். 2ஆம் வீட்டை பார்க்குறதோட 2ஆம் வீட்டை 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 6ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த ஒரு சூழ்நிலையினால் குரு உச்ச வீட்டில் இருந்து இதை நம்ம 2ஆம் வீட்டை பார்க்குறதால நிச்சயமாக ஒரு மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் 4ஆம் வீட்டை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது குருவனுடைய திசையில். அடுத்தது சனி திசை. சனி நம்முடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார், நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கறதால சகோதரிகளால் நமக்கு வரக்கூடிய லாபம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சின்ன சின்ன செலவுகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சனியினுடைய பீரியடில் சனி திசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக ஏற்றது. அதே மாதிரி குருவனுடைய திசையில் இருப்பவர்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அல்லது குருவாக நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ, ராகவேந்திரோ அல்லது ஆஞ்சநேயரோ, யாரை குருவாக நினச்சி வழிபடுறீங்களோ அந்த குருவனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றதா. பிரார்த்தனை இருந்ததுன்னா பெண்டிங் வைக்காதீங்க. பிரார்த்தனை உடனே நிறைவேற்றி விடுங்கள். நம்ம நினச்சிட்டு இருப்போம், இப்போது ஏதாவது ஒரு இது பண்ணாலும் திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிப்போம், அல்லது ஒரு ஊருக்கு வரேன்னு வேண்டிப்போம், அந்த இடத்துல ஒரு காணிக்கை போடன்னு வேண்டிப்போம். அந்த மாதிரி பிரார்த்தனையை செய்து முடித்து விடுங்கள். அது வந்து ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது. அடுத்தது புதன் தான் நான் முதலே சொன்ன மாதிரி பெருமாள் தான். புதன் நம்முடைய 12ஆம் வீடு, 9க்கும் 12க்கும் உடையவன் தான் புதன். புதனுடைய தசை நமக்கு நடந்தது. ஆனால் பெருமாளை போய் வேண்டுங்கள். ஏன்னா திருப்பதியோ அல்லது ஸ்ரீரங்கமோ போயிட்டு வந்தால் அல்லது நரசிம்மனை சேவித்து வந்தால் நமக்கு எல்லா விதமான அடுத்து வரக்கூடிய கேது திசை, புதன் கேது 2மே மோராலஸ் ஒரே மாதிரி தான். கேது திசை இருந்தாலும் புதன் திசை இருந்தாலும் நரசிம்மரை சென்று வழிபட்டு வாருங்கள். அந்த நரசிம்மரை சென்று வழிபடுதல் என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது. இந்த இவர் சொல்கிற மாதிரி 3 நரசிம்மர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க, அங்கே போயிட்டு வரலாம். அல்லது நரசிம்மர் கோயில் எங்கே இருந்தாலுமே அந்த நரசிம்மரை சென்று வழிபட்டு வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திசை. சுக்கிரன் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் இருந்துட்டாங்க. ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி. அதனால் சுக்கிரன் ஒரு நல்ல ஸ்டேஜில் ஒருத்தனுக்கு இருந்துட்டான்னா அவன் யாருமே அசைக்கவே முடியாது சார். அது சுக்கிர 60 வயசில் வந்தால் கூட 60 வயசுக்கு நமக்கு வருமானம் வருவதற்கான வழியை தேடி தரக்கூடியவன் தான் சுக்கிரன். எப்போ வர்றது அப்படிங்கிறது கிடையாது, எப்படி வரான் அப்படிங்கிறது தான் முக்கியம். சுக்கிரன் நல்ல நிலை இருந்துட்டானா, அதுவும் குரு 2ஆம் வீட்டை பார்க்குற போது சனி 3ஆம் பார்வை நம்ம 8ஆம் வீட்டை பார்க்குற போது நம்முடைய வீடு அமைதியாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணப்பட்டு அத்தனையும் நமக்கு பைசாவாக்கி தரக்கூடியதாக. இப்போது வீடு கட்டுறதுக்கு லோன் தான் வாங்குகிறோம். லோன் வாங்கினாலுமே அது வந்து நமக்கு உயர்வை தரக்கூடியது தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடியது தான் சுக்கிரன். அந்த சுக்கிர மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க. மகாலட்சுமி தான் நம்மளுக்கு ஏற்றது. வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 முடிந்தால் மகாலட்சுமி விளக்கேற்றி வாருங்கள். ஏதாவது நம்ம வேண்டிடணும், இன்றைக்கி வீடு கட்டணும், அல்லது வீடு முடியல, ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு, வேறொரு வீடு விற்கலை, இப்படி ஏதாவது வீடு சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, அல்லது பண வருவாய் சம்பந்தமாக, ஒரு ப்ரமோஷன் வரல, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இப்படியாக எல்லாமே பணம் ரிலேட்டட் தானே. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த இதுக்கு வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 மகாலட்சுமியை வணங்கி வந்தமையானால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இன்பங்களும் நமக்கு கிடைப்பதற்கான வழிகோடு இதுவாக இருக்குது. இதுக்கு அடுத்தது சனி புதன் கேது சுக்கிரன் 4 திசைகள் தான் மெயின். சூரிய திசை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சூரிய திசை நமக்கு லாபஸ்தான திசை. 11ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன். அந்த சூரியன் மட்டும் நீங்கள்
சூரியன் தசையில் இருப்பவர்கள் மட்டும் வயதானவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள். அந்த உபாதைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது சின்ன சின்ன எக்ஸசைஸ். துளாராசிக்காரர் சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்பப்போ வெளியில் நடந்து போயாவது நடந்துவாங்க. நடக்கிறதும் ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி காம்போ அப்படிங்கிறது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்ல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் நம்ம காணொலியை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு. உங்களுக்கு பிடிச்ச என்ன தேவையோ அதை கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.